நம்மிடத்திலே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து ஒரு நாள் மாறவே மாட்டார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென். நம்மிடத்திலே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அவர் சொன்னதை மாற்றுகிறவரும் அல்ல, அதை மாற்ற நினைக்கிறவரும் அல்ல, சொன்னதை அப்படியே செய்து முடிப்பார். ஆமென். எடுத்தவர் வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று ஏன் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், ஆமேன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆம் அப்படியே செய்யப்பட கடவுது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லப்ப இந்த வேத புஸ்தகத்தில், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இனிமே இல்லைங்க, எப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ அப்பவே அதற்கு ஆமேன்னு சொல்லிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மிடத்திலே சொன்ன வாக்குத்தத்தங்கள் உண்மையாகவே அவர் இனிமே அதற்குரிய காரியங்களை ஏற்படுத்த வேண்டாம். எப்போது இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மிடத்திலே வந்ததோ அப்பவே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அதற்குரிய எல்லா காரியங்களையும் ஆமேன் என்று ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ளாய் ஆமேன் என்று சொன்ன பிறகுதான் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அப்ப உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருகிற முதல் மனிதன் யார் என்று சொன்னால் ஆபிரகாம் தான். கவனிங்க, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஏன் இந்த ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தம் என்று சொன்னாலே ஆபிரகாம் நினைவுக்கு வருகிறார் என்றால், ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் முதலாவது உண்மையான பெரிய வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் செய்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார்? என்ன விதமான வாக்குத்தத்தம்? அது எப்படி நிறைவேற்றப்பட்டது? அது வாக்குத்தத்தம் சொல்லப்படும் போது அதற்குரிய காரியங்கள் ஏதாவது இருந்ததா அப்படி என்று நாம் பார்த்தா உண்மையாகவே கிடையாது. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது உண்மை. எடுத்தவர் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:8. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கவனிங்க, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார், நான் உன்னை பெரிய ஜாதியை மாற்ற போறேன்ப்பா, நான் உன்னை பெருசா மாற்ற போறேன், எல்லா ஜாதியிலும் சுதந்திரமா உன்னை பெரிய ஜாதியா மாற்ற போறேன், உன்னுடைய ஜாதிகள் கடற்கரை மணலை போல இருக்க போறாங்க, வானத்து நட்சத்திரங்களை போல இருக்க போறாங்க. ஆனா அவர் கண்ணெதிரில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, எந்த சுதந்திரமும் இல்லை, வெறும் பிளைனா இருக்கு, பிளாங்கா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. ஆபிரகாம் அவர் கண் திறந்து அவர் நேரடியா அவர் கண்ணெதிரில் பார்க்கும்போது எந்த விதமான ஆபிரகாம் போகும்போது ஒண்ணுமே இல்லை, வெறும் ஏதோ செழிப்பான தேசத்தை ஆபிரகாம் கர்த்தர் கண்களில் காட்டல, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பாருங்க, போற தேசம் கூட என்னன்னு தெரியல ஆபிரகாமுக்கு. வாசிங்க, அது அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம், அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தத்தை என்னன்னு தெரியாது. கண்ணெதிரில் பார்த்தா ஊரும் தெரியல, எங்க போறோன்னு தெரியல.
ஆனா கர்த்தர் செய்த வாக்குத்தத்தத்தை எப்படியும் நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எங்களிடத்துல சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இன்னும் சத்தமா ராமேன்னு வரமாட்டதே, இன்னும் சத்தமா ராமேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்திலே சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தவறி போவதில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கு இந்த மாசம் வாக்குத்தத்தமே பொக்கிஷ சாலை திறப்பாங்கன்னு பார்க்குறோம். வீட்டில் திறந்து பார்த்தா பீரோலே ஒன்றும் காணும். பொக்கிஷ சாலை தான் திறப்பாங்கன்னு வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணாரு. நாங்களும் திறந்து பார்க்குறோம், மேலே கூரை திறந்து பார்க்குறோம், ஒன்றும் இல்லையே. நிச்சயமாக விசுவாசிங்க. அந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ நிச்சயமாகவே உங்களுக்குரிய பொக்கிஷ சாலை திறக்கப்படும். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையாகவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு இந்த மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம்? அல்லேலூயா. உண்மையாகவே அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல. அப்ப நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை எப்படியாய் சொல்லப்படுகிறது? விசுவாசத்தினாலதான் அவன் பெற்றுக்கொண்டான். வாசிங்க தொடர்ந்து அடுத்த வசனம் 11வது வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளும் பாருங்க வயது முதிர்ந்தவர்கள் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவர்களுக்கு 90 வயது. அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சாராளும், ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளும் கர்த்தர் செய்த வாக்குத்தத்தத்தை உண்மையாய் அவர்கள் எண்ணி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து. அல்லேலூயா. 90 வயசு பாட்டியா இருந்தாலும் கவனிங்க, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. இன்றைக்கு உண்மையாகவே இந்த ஆபிரகாம் சாராளை போல அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது ஏன் நிறைவேறல அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற பதில், நிச்சயமாகவே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், 100% அதை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. ஏன்னா 9வது வசனம், அந்த வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கவனிங்க, இன்றைக்கு ஒருவேளை இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிற சமயத்தில் ஒரு விதமான கவலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சஞ்சலங்களும் துயரங்களும் இருக்கலாம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் செய்துட்டாரு, சாராளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்துட்டாரு. என்ன வாக்குத்தத்தம்? உற்பவ கால திட்டத்தில் நான் வருவேன், கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு ஆண் குழந்தை அவனுக்கு தருவார், கர்த்தர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதுக்குரிய ஒரு சோர்ஸும் கிடையாது. ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறுவதற்கான ஒரு சோர்ஸும் கிடையாது. சோர்ஸை வைத்து கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவரும் கிடையாது. ஆமென் சொல்லுவோமே. சோர்ஸே இல்லாத இடத்துல சோர்ஸை அவர் உண்டாக்குவார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அடைக்கப்பட்ட வாசல்களை எல்லாம் உனக்காக அவர் திறப்பார். ஆமென் சொல்லுவோமே. வழிகள் இல்லாத இடத்திலே உனக்காக வழிகளை திறப்பார். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் மாத்திரமல்ல சாராளும் அவர்கள் விசுவாசித்ததுனாலதான் அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, நாமும் இன்றைக்கு வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம். அது ஏன் நடைபெறல? இந்த வாக்குத்தத்தம் நடைபெற்றா சந்தோஷமா இருக்கும், ஆனா ஏன் நடைபெறல என்று ஒரு விதமான கேள்வி. அநேக வார்த்தை கேட்கும் போது நல்லா தான் இருக்கு, நாங்க விசுவாசிக்கிறோம், ஆனா நடைபெறலையே. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொன்னதுதான் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சொல்லி அதை மாற்றுகிறவரோ மறைக்கிறவரோ அதை விட்டு பின்வாங்குகிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. அல்லேலூயா.
சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிற நிறைவேற்றுகிற தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஈசாக்கு ஆபிரகாம் அப்ப பாருங்க, அவர் ஆபிரகாமுக்கு 90 வயது, இந்த சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. இப்ப கவனிங்க, இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா எவ்வளவு துயரமா இருந்திருக்கும், கவலையோடு இருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயர். ஈசாக்கு என்றால் அதற்குரிய அர்த்தம் என்றால் புன்னகை, சிரிப்பு, மகிழ்ச்சி என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் துயரத்தோடு துன்பத்தோடு இன்றைக்கு இருக்கலாம். அதி சீக்கிரத்திலே கர்த்தர் ஈசாக்கை காண செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் முழு மனதோடு விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் செய்த வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி கொண்டு இருக்கலாம், அது லேட்டா மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உண்மையாகவே உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் இன்னும் வரலையே. அதி சீக்கிரத்தில் ஈசாக்கு நீங்கள் காண்பீர்கள். புன்னகையோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் குடும்பத்தோடு கூடாரங்களில் வாசம் செய்வீர்கள். உங்கள் கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரம் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால் நிறைந்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அழுகையும் புலம்பலும் சண்டையும் கோபமும் வருத்தங்களும் இருந்த உங்கள் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தங்கள் உங்கள் கூடாரங்களில் கேட்டுக்கொண்டு இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 9வது வசனம், அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்ப அந்த வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்ம இதை குறித்து தான் யோசிக்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லும் போது நல்லா தான் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தாமதப்படுகிறதே, ஏன் நிறைவேறாமல் இருக்கிறது? உண்மையாகவே சொல்றேன், கவனிங்க, கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நீங்க அதை எந்த நிலையிலும் நீங்க சந்தேகமே படாதீங்க, முழு மனதோடு அதை விசுவாசிங்கள். ஆபிரகாம் பாருங்க, எந்த சோர்ஸுமே இல்லாத அதை விசுவாசிக்கிற காரணம், சொன்னவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணதுதான்ப்பா, அதை அப்படியே நிறைவேறும். இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் மாறி இருக்கலாம், ஆனா கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார், எல்லா விதமான வாழ்க்கை நிலைகளையும் மாற்றுவார். அவர் என்ன சொன்னாரோ ஒரு வார்த்தை கூட தவறி போகாமல் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப அதனாலதான் அப்ப நாம் இந்த தேவனுக்குள்ளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நாமே எப்படிப்பட்டவர்கள் என்றால், நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்களாய் நாம் இருந்தாலும், ஆனாலும் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல முதல் பையன் பேர் இஸ்மவேல், அவன் தான் முதல் பையன். 2ஆவதா பிறந்தவன் தான் ஈசாக்கு. ஆனா இஸ்மவேலை விட ஈசாக்கு கனம் பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. காரணம், 2 பேரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். ஆனால் இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை, ரோமர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 7 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. நல்லா கவனிங்க, இஸ்மவேல் தான் முதல்ல பிறந்தவன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. ஏன்? அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல. கர்த்தரே நேரடியா வந்து வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார், உற்பவ காலத்திட்டத்தில் நான் திரும்பி வருவேன்,
உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும். வாசிங்க வாசிங்க, தொடர்ந்து வருது பாருங்க, அதில் வாசிங்க. அது எப்படி என்றால், குறித்த காலத்திலே வருவேன். போதும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ 2 பேரும் ஆபிரகாமின் சந்ததி தான், ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுவோமே. வாக்கு தத்தத்தின் பிரகாரம் பிறந்தவர்களே ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம். அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம், நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். சொல்ல மாட்டோமே? சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். பாதி பேர் கையை தூக்க மாட்டாங்க பாரு. கையை தூக்குறதுக்கு நான் பிரச்சனைன்னு தெரியலையே. சொல்லுங்க, நாங்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப ஏன் அது என்ன வாக்கு தத்தம்? கர்த்தர் நம்மோடு என்ன வாக்கு தத்தம் செய்திருக்கிறார்? ஈசாக்கு மாதிரி எங்க மேல என்ன ஒன்று வாக்கு தத்தம் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. வாக்கு தத்தம் இல்லைன்னா இன்னைக்கு கர்த்தருடைய சபையில் இருக்க மாட்டோம், வேற எங்கேயும் இருந்திருப்போம். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுடைய தொழிலே அவன் கர்த்தரை சார்ந்தவன் அல்ல. உண்மையாகவே அவன் பிறப்பில கர்த்தருடைய ஆளே கிடையாது. ஆபிரகாம் பிறப்பிலே அவன் தேவனை அறியாத குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறான். தேவனை அறியாத ஒரு வம்சத்தில் தான் ஆபிரகாம் இருந்திருக்கிறான். அந்த தேவனுடைய வாக்கு தத்தம் தான் கர்த்தரிடத்திலே அவனை கொண்டு வந்து சேர்த்தது. இன்றைக்கும் விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாம் இருக்கிறான் என்றால் அந்த தேவனுடைய வாக்கு தத்தம் அவன் மேல் கர்த்தர் மேல் அவன் வைத்த விசுவாசம், அந்த வாக்கு தத்தத்தை உண்மையாய் நம்பி அதை விசுவாசித்து தேவனுக்காக உண்மையான காரியங்களை அவன் எல்லா நிலையிலும் ஒண்ணுமே இல்லாத போதும் அதை அப்படியே விசுவாசித்தான் பாருங்க. அதனாலதான் இன்றைக்கும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம தைரியமா சொல்லலாம், நம்ம விசுவாசத்தினாலதான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு தான் சபைக்குள்ள இருக்கிறோம்னா அப்ப நம்ம வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. நம்மலாம் வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம், வேற ஏதோ கர்த்தரை அறியாத ஒரு இடத்துல இருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தை எனக்குள்ளே இருக்கிறது என்றால் உண்மையாகவே தைரியமா சொல்லலாம், நான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அல்லேலூயா. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இன்றைக்கும் அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது எப்படி முறைமையாய் நிறைவேறும்? நிச்சயமாகவே கர்த்தர் இது ஆபிரகாமுடைய வாக்கு தத்தம். கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு இது மாத்திரம் அல்ல, இன்னொரு வாக்குத்தத்தம் பண்றார். உனக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை உன் சந்ததிகளுக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன். அல்லேலூயா. இது ஆபிரகாம் கடைசி வரைக்கும் பார்க்கல. ஆனாலும் பல சந்ததிகள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவாவின் நாட்களிலே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, சில தாமதங்கள் வாக்குத்தத்தத்தில் ஏற்படலாம். தாமதங்கள் ஏற்படுமே தவிர முற்றிலுமாய் அது தடை செய்யவே முடியாது. உங்களிடத்திலே சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிய தீரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பி அநேக காரியங்களை நீங்க உண்மையாகவே சிந்தித்து வைத்திருப்பீங்க, விசுவாசித்திருப்பீங்க. ஆஹா, எங்க குடும்பத்தின் நிலை மாறிடும், எங்க பிள்ளைகளோட நிலையெல்லாம் மாறிடும். ஆனா இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் மாறலை. இன்னும் சரியா போகலை. இன்னும் அந்த வாக்குத்தத்தை அவங்க குடும்பத்தில் நிறைவேறினா நல்லா இருக்கும். அப்படி அவிசுவாசமே படாதீங்க, தைரியமா சொல்லுங்க, எங்களோடு வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல மாட்டோமே. எங்களோடு வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் ஒரு நாளும் அதை மாற்றுகிறவர் அல்ல, அதை விட்டு மனம் திரும்புகிறவரும் அல்ல. சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, தாவீதினிடத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். அந்த தாவீதுக்கு நினைவு கூறல, சாலமோன் தான் அதை நினைவு கூறுறார்.
பாருங்க, எடுத்தவர் வாசிப்போம். கர்த்தர் தாவீதினிடத்தில் கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 நாளாகமம் 17 1 வாசிப்போம். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறது. தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். தாவீது சொல்றாரு, பாருங்க ஐயா, அந்த தீர்க்கதரிசி கிட்ட, ஐயா நான் ரொம்ப சௌரியமா நல்லா கேதுரு மரம் நல்ல வீட்டில் நல்லா சௌரியமா இருக்கேன், ஆனால் அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த உடன்படிக்கை பெட்டி திரைகளின் கீழே எங்கேயோ இருக்கு, இது ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் அன்றைக்கு இரவு அந்த நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்திலே ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். ஆமேன் சொல்லுவோமே. கட்ட வேண்டும் இல்லை, கட்ட வேண்டாம். என்ன சொல்றாரு கர்த்தர் தாவீதுக்கு? அப்பா, நாத்தான்ட்ட சொல்றாரு, தாவீதுட்ட போய் சொல்லு, எனக்குரிய ஆலயத்தை தாவீது கட்ட வேண்டாம். அல்லேலூயா. அப்ப யார் கட்டுறது? வாசிங்க அதில் 11. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் என்ன தெளிவான ஒரு வார்த்தை சாலமோனிடத்தில் வருகிறது. கர்த்தர் இப்ப சொல்றாரு பாருங்க, அப்புறம் அந்த தாவீதினிடத்திலே, நீ உன் பிதாக்களிடத்திலே போகும்போது, எப்பா தாவீது, உனக்கு வயசாயிடுச்சுன்னா உன்னோட பிதாக்களிடத்தில் நீ சேருகிற வேலை வந்துடும். அதற்கு பின்பாக தான் உன் சந்ததியை கொண்டு இந்த ராஜ்யத்தையும் கட்ட போறேன். தேவனுடைய ஆலயம் என்னுடைய நான் தங்கி இருக்கும்படியாய், நான் வாசம் பண்ணும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். உன்னுடைய சந்ததியாகிய சாலமோனை கொண்டுதான் நான் இதை செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இது சாலமோனுக்கே தெரியாது. இது கர்த்தர் யார்கிட்ட சொல்றாருன்னா, கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொல்லி தாவீதினிடத்தில் இந்த செய்தி போகிறது. கவனிங்க தயவு செய்து. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் தருகிற வாக்குத்தத்தத்தை நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் போய் சொல்லுகிறார். நீங்க கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டார் ராஜாவே, நீங்க கட்டக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டு, நீங்க கட்டாதீங்க, உங்களுடைய சந்ததியை கொண்டு அவங்க ராஜ்யத்தையும் கர்த்தர் திடப்படுத்த போறார், அவங்க ராஜ்யத்தையும் பலப்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல ஒரு வார்த்தை தெளிவாக கவனிக்கணும். 13வது வசனம், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணி. யார் அது இவனுக்கு முன்னு இருந்தது? தாவீதுக்கு முன்னு இருந்தது யாரு? வெரி குட், சொல்லுங்க. சத்தமே வரமா, சத்தமா சொல்லலாமே. தாவீதுக்கு முன்னாடி இருந்தது யாரு? கர்த்தர். பாருங்க, எதையுமே மறக்க மாட்டார். அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்காரு. பாருங்க, உனக்கு முன்னு இருந்தான் பாரு ஒருத்தன், அவனை விட்டு என் கிருபையை விலக்கிட்டேன். அல்லேலூயா. அவனை விட்டு என் கிருபை விலக்கினது போல உன் மேலேயும் உன் பிள்ளைகள் மேலேயும் என்னோட கிருபை நான் விலக்கவே மாட்டேன். அல்லேலூயா. கவனிங்க. ஆனால்
பின் நாட்களிலே நடக்கிற காரியம் என்னன்னா, தாவீது கர்த்தரிடத்திலே உண்மையா இருந்தது போல சாலமோனும் அவன் பிள்ளைகளும் கர்த்தரிடத்திலே உண்மையா இருக்கவில்லை. இதான் உண்மை. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தது போல சாலமோனும் சரி அவனுடைய பிள்ளைகளும் சரி கர்த்தரிடத்திலே உண்மையா இருக்கல. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார்ல, இதற்காக அந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். சாலமோனுக்கும் சரி அவன் பிள்ளைகளிடத்திலும் சரி கர்த்தர் ராஜ்யத்தை பிரிந்து போக செய்தாலும் அவருடைய கிருபையை அவர்களை விட்டு எடுக்கவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டோமே. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு தடவை வாக்குத்தத்தம் செய்தது தான், அதை மாற்ற மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? கர்த்தர் எங்க மேல வச்ச கிருபை மாற்றுறது கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்களேங்க. சொல்ல மாட்டீங்களே, சிரிச்ச முகமா சொல்லுங்க. பயப்படுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. சொல்ல, கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபையை மாற்ற மாட்டார். சொல்லுங்க தைரியமா, நல்லா சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபையை மாற்ற மாட்டார். வாக்குத்தத்தத்தை மாத்த சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை மாற்ற மாட்டாரு. ஏங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்குறீங்க? வாக்குத்தத்தத்தை மாற்ற மாட்டாரு. அல்லேலூயா. கவுனிங்க, தாவீது கர்த்தருக்கு உண்மையாக இருந்தது போல சாலமோன் இருக்கல. ஏன்னா அவர் கதை என்னன்னு தெரியும். 700 மனைவி 300 மண்மனையாட்டுகள், என்ன அவன் கதை முடிஞ்சு போச்சு. கதையே முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ். அவனுடைய பிள்ளைகளும் ரெகோபயம் அவனும் பார்த்தீங்கன்னா உண்மை கர்த்தருக்கு உண்மையா இல்லை. ஆனாலும் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லிட்டார்ல, அவனுடைய நாட்களிலே அந்த வார்த்தை நிறைவேற்றுகிறார். தாவீதே இல்லை, அப்போ தாவீதே மரித்து போயிட்டான், தாவீதே இல்லை. ஆனாலும் கர்த்தர் செய்த வாக்கு தத்தத்தை தாவீதுக்கு பின்பாக சாலமோனின் நாட்களிலே நிறைவேற்றுகிறார். அப்போ உண்மையாகவே நிறைவேற்றுகிறாரா? அவர் உண்மையிலே நிறைவேற்றியிருக்கிறாரா? அது உண்மைதானா? இது தாவீதுக்கே தெரியாது. இது சாலமோன் சொல்றான். இது சாலமோன் ராஜா. அந்த சாலமோன் ராஜா ஞாபகப்படுத்துகிறார். வாசிப்போம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 24வது வசனம். 23 வாசிங்க சிஸ்டர். வார்த்தையை சாலமோன் ராஜா நினைவு கூறார். பாருங்க, கீழே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிறீர். அல்லேலூயா. அங்க சொன்னார் இல்லையா, கர்த்தர் சொன்னார் இல்லையா, உன் சந்ததி மேலிருந்து அந்த கிருபை நான் மாற்றவே மாட்டேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அந்த கிருபையை காத்து வருகிறார்னு தாவீதுனுடைய சந்ததியில வருகிற சாலமோன் சொல்லுகிறார். பாருங்க, இப்போ சாலமோனுடைய கையினால் தாவீது அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் சவதரித்த போதும் கர்த்தர் சொல்லிட்டார், அப்பா நீ ரொம்ப ரத்தம் சிந்தி இருக்க, அதனால உன் கரத்தினால இந்த என்னுடைய தேவாலயத்தை, பரிசுத்த தேவாலயத்தை நீ கட்டக்கூடாது, நீ கட்ட வேண்டாம், உன்னை கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் கட்டட்டும், நீ பொருட்களை மாத்திரம் சேர்த்து வையின்னு சொல்லியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, தேவாலயத்தை கட்டுறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எத்தனையோ அந்த நாட்களிலே டன் கணக்கான தங்கமும் வெள்ளியும் இரும்பும் கல்லுகளும் மரங்களும் கேதுரு மரங்களும் சந்தன மரங்களும் யானை தந்தங்களும் அவ்வளோ பொருட்கள் தேவைப்பட்டிருக்குது. அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. எல்லா சபை ஜனங்களும் அதை சவதரித்து சபைக்கென்று அது கொடுத்ததுனால அன்றைக்கு பெரிய காரியமாய் கர்த்தருக்கு உதாரத்துமாய் எல்லாரும் கர்த்தருக்கென்று கொடுத்து அந்த காரியத்தை நிறைவேற்றும். அப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் சாலமோனும் சரி தாவீதும் சரி எல்லாம் சேர்த்து வைத்துட்டாங்க. ஆனால் அது கட்டுறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. அதற்குரிய ஞானம் சாலமோனிடத்திலே கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அதில் ஒரு விஷயமும் இருக்கு. ஏன் தாவீதுக்கு கர்த்தர் கட்ட வேண்டான்னு சொல்லிட்டார்னா, எருசலேம் தேவாலயம் கர்த்தர் வாசம் செய்கிற தேவாலயம் அது சிறப்பானது, உண்மையாகவே பலனுள்ளது, கர்த்தருக்குரிய
எந்த நாளும் அது அழியக்கூடாது, நான் தங்கும் தேவஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொன்னதுனால கர்த்தர் சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவனுக்கு முன்பாகவும் சரி, அவனுக்கு பின்பாகவும் சரி, அவனை போல ஞானவான் இல்லை. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப கர்த்தர் உண்மையாகவே, அதனால தான் கர்த்தர் சாலமோனை அந்த ஞானத்தை கொடுத்து அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கும்படியான கிருபையையும் பலனையும் கர்த்தர் தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இங்க பாருங்க, கர்த்தர் அந்த சாலமோன் தாவீதினிடத்திலே சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவு கூறுகிறார். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சாலமோன் சொல்றாரு, என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்த வாக்கு தத்தத்தை நீர் காத்தருளினீர். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? என்ன அப்படின்னா அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? அன்றைக்கு சொன்ன என் தகப்பனிடத்தில் சொன்ன வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா. தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தம் சாலமோனுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதுக்காக கர்த்தர் மாற்றுகிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு முறை சொன்னா சந்ததிகளுக்கும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். விசுவாசிக்கிற மாற்றமா தெரியலையே? சொல்லுங்க, எங்கள் சந்ததிகளுக்கும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். சொல்லுங்க, உங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் சொல்லுங்களேங்க. எங்கள் சந்ததிகளுக்கும் வாக்கு தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. பாருங்க, சாலமோன் சொல்றார் பாருங்க, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். கர்த்தர் வாயை திறந்து சொல்லிட்டீங்க. பாருங்க, இப்போ இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களிடத்துல சொன்ன வாக்கு தத்தம் இது மனுஷன் செய்ய போறதில்ல. இன்றைக்கு யார் யார் கையோ நம்பி இருக்கிறோம், கர்த்தருடைய கரம் தான் உங்க வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறது. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் தான் எங்க வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறது. கர்த்தருடைய பலத்த கரம் தான் உங்கள் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிக்க போகிறது. நீங்கள் சோர்ந்து போன நாட்கள், நீங்கள் குறைந்து போன நாட்கள், நீங்கள் வீழ்ந்து போன நாட்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமும் சரி, தாவீதும் சரி, அவங்க படாத அடியே கிடையாது, பலத்த அடி வாங்கியிருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்க வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தின்படி பிறந்த ஈசா கூட தான் சண்டை போடுறான் எல்லாரும். ஏய், எங்க ஊர்ல வந்து கிணத்தை தோன்ற யாரா நீ? எங்க ஊர்ல வந்து கிணத்தை தோன்ற யார் நீ? அந்த ஊருக்கு புதுசா இருக்க? எங்க ஊர்ல இருந்து கிணத்தை தோன்ற நீ எங்க, எதுக்காக வந்த? இல்ல மூடுறாத, கவுனிங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இவன் மேல பெரிய வாக்கு தத்தம் இருக்கு, கர்த்தர் இவனை பலத்த ஜாதியா மாத்த போறாருன்னு அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு தேவையே இல்லாம உங்ககிட்ட சண்டை போடுறாங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியா மாத்த போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை குறைவாய் நினைக்கிறவர்கள், கேவலமா நினைக்கிறவங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை உயர்ந்தவர்களாய், பலத்தவர்களாய், பெரிய ஜாதிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் நம்மேல் வைத்த வாக்குத்தத்தங்கள் மாறாதது. அல்லேலூயா. அவர் வாக்கினால் சொன்னார், அவருடைய கரத்தினாலே அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய கரம் அது பலத்ததாக இருக்கிறது. பாருங்க, தாவீதினிடத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆனா சாலமோன், கர்த்தருக்கு உண்மையா சொல்றேன், தேவாலயம் கட்டுற வரைக்கும் ஆள் உண்மையா இருந்தார், அதுக்கப்புறம் வழி விலகிட்டார். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறினது. அல்லேலூயா. தலைமுறைகளுக்கும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற கிருபை, அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளையும் அந்த வாக்குத்தத்தங்கள் தொடரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நிச்சயமாகவே நீ எந்தெந்த இடத்துலலாம் விழுந்து போயிருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் குறைந்து போயிருக்கிறீங்களோ,
கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்திலே நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உண்மையாகவே சொல்லுகிறேன், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க பக்கத்தில், பொக்கிஷசாலை திறப்பார், கவலைப்படாதீங்க. நிறைய செலவு இருக்கு, கடன்லாம் வாங்கணும், கடனே தேவையில்லை. கடன் கொடுக்குறவங்களா கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டோமே. யார்கிட்ட கேட்கலாம், யார் கையை எதிர்பார்க்கலாம், அவர் கையை பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டோமே. யார் கையும் பார்க்க வேணாம். வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அவர் வாக்கினால் சொன்னதை காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்மேல் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளிடத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், இது எல்லாம் எதிர்த்து வரலாம். ஆனால் நல்லா கவனிங்க, ஆனாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் அந்த போராட்டம் இருந்தது, ஆபிரகாமுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. கூட இருக்கிற லோத்தோட ஆளுகளே சண்டை போடுறாரு. ஏய் வா, நீ நான் சண்டை போட்டுக்கலாம் வான்னு கூட இருக்கிற ஆளே லோத்தே சண்டை போடுறாரு. அப்பா நீ ஒரு பக்கமாக போ, நான் ஒரு பக்கமாக போகிறேன். ஆபிரகாமுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது, ஈசாக்குக்கும் அந்த பிரச்சனை இருந்தது, யாக்கோபுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது, தாவீதுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. அல்லேலூயா. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அல்லேலூயா. அப்போ நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இப்போ இன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்ன தேசம் கண்ணியே தென்படலையேப்பா. கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லையே, காய்ந்து போய் தானே இருக்கு. கொடுப்பேன்னு சொன்ன தேசம் கண்ணுக்கு தென்படலையே. உண்மையாகவே அது ஆபிரகாம் பார்க்கல, ஈசாக்கு பார்க்கல, யாக்கோபு பார்க்கல. ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததி ஒரு நாள் அந்த தேசம் அவர்கள் கண்கள் பார்த்தது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை தாமதமாகலாம், கர்த்தர் உங்களோடு செய்த வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள் தாமதமாகலாம், ஆனால் ஒரு நாளும் தடுக்கப்பட மாட்டாது. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு செய்த உடன்படிக்கைகளை அவர் மாற்றுவது கிடையாது. அல்லேலூயா. ஒரு தடவை அவர் வாயை திறந்து பேசிட்டார்னா வாக்குத்தத்தம் செய்தவர் மாறாதவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு எங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்களேங்க. ஆபிரகாம் பார்த்தீங்களா வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுச்சுன்னா, ஆபிரகாமும் சரி சாராலும் சரி, வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுச்சுன்னா தானா நிறைவேறல, அதை விசுவாசித்தார்கள், தேவன் அதை கனப்படுத்தினார். அப்ப கர்த்தர் ஒருவேளை லேட்டா கூட செய்யலாம் நினைச்சிருக்கலாம். உங்க விசுவாசத்தின் மிகுதியினாலே கர்த்தர் இன்னைக்கு கூட செய்யலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நாளைக்கு யார் கையை எதிர்பார்க்கலாம், இன்னைக்கே விசுவாசிங்க, அவருடைய கரமே செய்து முடிக்கும். அல்லேலூயா. யார் கையும் பார்க்க வேண்டாங்க, அவருடைய பலத்த கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அல்லேலூயா. நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகளே, உங்களோடு வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அவர் மாறாதவர், என்றைக்கும் உங்களை விட்டு அவருடைய கிருபையை விலக்காதவர், வழிகள் இல்லாத இடத்திலே வழிகளை திறக்கிறவர். பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு இருக்கிறார். காரணம், நம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. எதிர்ப்புகள் வரலாம், போராட்டம் வரலாம், அவ்வளவுதான், உன்னை தள்ளிடுவேன், கீழே தள்ளிடுவேன், அதை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அல்லேலூயா. நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தின் தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நீதிமானாய் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தாலே போதும். கர்த்தர் இன்றைக்கு நீங்க நினைக்கிறீங்களே, இந்த குறைவு, பிரச்சனை, பலவீனம், போராட்டம், சண்டைகள், கோபங்கள், எரிச்சல்கள், இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஈசாக்கு பாருங்க, அவன்கிட்ட சண்டை போறதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. கடைசியாக ஒரு அவனே விசுவாசமா ஒரு அறிக்கை செய்யறான். கர்த்தர் நம்மளுக்கு பெருகும்படியா இடத்தை உண்டாக்கினார்னு சொன்னான், அதோடு பெருகிட்டான். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நீங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். சொல்ல மாட்டீங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நாங்க பெருக போறோம்? சொல்லுங்க, இன்னையிலேருந்து பெருக போறோம். சொல்லுங்க, இந்த ஈசாக்கு போல தைரியமா சொல்லுங்க. ஏசேக்கு முடிந்தது
சத்தமா சொல்லுங்களேங்க. ஏசேக்கு முடிந்தது. ஓ, அந்த வார்த்தை புரியல போல. ஏசேக்கு முடிந்தது, சித்னாவும் முடிந்தது. சொல்லுங்க, ரெகபோத் தொடங்கினது. தைரியமா சொல்லுங்க, ரெகபோத் தொடங்கினது. சொல்லுங்க, நாங்க பெருக போறோம். எங்க சந்ததிகள்லாம் பெருக போகுது. ஏற்கனவே 2 இருக்க, பரவாயில்ல, இன்னொன்று பெருகட்டும். சோத்திரம். சந்ததிகள்லாம் பெருக போகுது, பணமெல்லாம் பெருக போகுது, எல்லாம் இடம் ஆஸ்திகள் எல்லாம் கர்த்தர் பெருக போகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பெருக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அதை அப்படியே செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மிடத்தில் செய்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் வீணானதல்ல, ஒன்றும் பொய்யல்ல. அதை மாற்றுகிறவரும் அல்ல, சொன்னதை அப்படியே செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த விசுவாசத்தை பலனோடு காத்துக்கொள்வோம். அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் நமக்குள் நிறைவேறும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படி அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தருக்குள் பலப்படுவோம், தேவனுடைய ராஜ்யத்திற்காய் செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். முடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு இன்றைக்கு திட்டமாய் பேசியிருக்கிறீர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நீர் மாறாதவர், அதை மாற்றுகிறவர் அல்ல, பின்வாங்கி போகிறவர் அல்ல, சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஏசப்பா, நாங்கள் நீர் எங்களை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய், இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாய் ஏசப்பா எங்களை நிலைநிறுத்தி எங்களை பலப்படுத்தி இருக்கிறீரே. இயேசுவின் பிள்ளைகளாய் ஏசப்பா, தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை புத்திரர்களாய் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீரே. கர்த்தர் ஏசப்பா, கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் முற்றிலுமாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதே. கர்த்தருடைய ஆவியானவர் முற்றிலுமாய் நடத்துங்க ஏசப்பா. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் ஒன்றிணைத்திருக்கிறீரே. சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் பொய்யாய் அல்ல, உண்மையாய் சத்தியம் உள்ளதாய் அப்படியே நிறைவேற்ற போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்த எல்லா குறைவுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிறைவாய் மாற்றுங்க. வந்திருக்கிற வயதான தாய்மார்கள் ஏசப்பா, வயதான தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தினுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் அவர்களை நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஏசப்பா கிருபையோடு காத்து பலப்படுத்தி எல்லா தீங்கிற்கும் பொல்லாப்பிற்கும் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் விலக்கி விடுவித்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். வருகிற வாரம் முழுவதுமாய் நம்முடைய கிருபை, தயவு, இரக்கம் ஏசப்பா, நம்முடைய பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை பிள்ளைகளோடு இருந்து தாங்கி வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.